உறவுகள் அனைவருக்கும் ஆலமரத்துக்கடை வாகையின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அதிரசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிரசம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதிரசத்துக்கு வந்து மாவு திரட்டி வச்சுருவாங்க. அதாவது பச்சரிசியை ஊற வச்சு ஒரு 3 நாள் புளிக்க வச்ச பிறகு தான் அதிரசம் சுடுவாங்க. அந்த 3 நாளுக்கு இடையில அந்த அதிரச மாவு போய் திறந்து வேடி கட்டி வச்சுருப்பாங்க. திறந்து எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி எல்லாருமே சின்ன பிள்ளைகள சாப்பிட்டு பழகிருப்போம். ஏன்னா நம்மளோட சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே அதிரசம் அதிகமாக செய்வாங்க. நம்ம நிறைய சாப்பிடுவோம். அதிரசம்ன்றது கருவறைக்கும் குடலுக்கும் ஒரு மருந்து அப்படின்னே சொல்லலாம். அது நல்ல ஊட்டச்சத்துள்ள ஒரு உணவு தான். எதையுமே நம்ம அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டா தான் அது தவறு. அளவோடு எடுத்துக்கிட்டா எல்லாமே நல்ல உணவு, நல்லபடியாக எடுத்துக்கலாம். நாம் அதிரசம் எதில் பண்ணுறோம் அப்படின்னா, அதிகமாக மிளகு சம்பா அரிசி அதிரசம் பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் பூங்கார் பண்ணோம், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி, தூய மல்லி, இது எல்லாத்துலேயுமே பண்ணோம். இப்போ நமக்கு ரொம்ப எது ஆப்டாக பிடிச்சிருக்கு அப்படின்னா மிளகு சம்பா அரிசி அதிரசம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நான் அதில் தான் அதிகமாக செய்கிறேன். மிளகு சம்பான்றது பார்க்க மிளகு மாதிரி சின்ன சின்ன மணிமணியாக அழகாக இருக்கும். அந்த அரிசியை தான் நம்மளோட இயற்கை விவசாயிட்டேருந்து நான் பச்சை அரிசியாக எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு மணி நேரம் கிட்ட ஊற விட்டுருவேன். ஊற விட்டு எடுத்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு லைட்டாக உலர்த்தி விட்டு அந்த ஈரத்தை எடுத்துருவேன். எடுத்து உரலில் கேட்குறவங்களுக்கு உரலில் இடிச்சும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம், இல்லை மிஷினில் திரிச்சும் செஞ்சு கொடுப்போம். நம்ம அதிரசத்துக்கு மாவு திரட்டும் போது அதிரசம் முழுக்க மாவாக இருந்தால் நல்லா இருக்கிறது. கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையோடு இருந்தால் தான் வாயில் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கரையும் லைட்டாக நரன்ற மாதிரி இருந்தால் தான் அதிரசம் சுவையாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும். மாவாக இருந்தால் ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். நம்மளும் நிறைய அனுபவங்களை தாண்டி தான் அதிரசத்தோட சுவையை வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த அதிரசம் வந்து நம்ம நாட்டு வெல்லத்தில் தான் பாகு காய்ச்சி செய்கிறோம். நாட்டு வெல்லத்தை வந்து எடுத்துக்கிட்டு நல்லா பாகு காய்ச்சி அந்த அதிரசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதம் இருக்குது. அந்த பதத்தில் நம்ம கரெக்டாக எடுத்து நல்லா மத்துக்கட்டை வச்சு அரிசியோட கலந்து நல்லா செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 3 நாள் கழித்து இல்லை 5 நாள் கழித்து எடுத்து நம்ம வந்து மாவை எடுத்தோன்னே டக்குன்னு செய்ய முடியாது. சில நேரங்களில் கரெக்டாக பண்ணியிருப்போம், உருட்டி தட்டி போட்டால் கரெக்டாக இருக்கும். சில நேரத்தில் வெடிப்பாக இருக்கும், மாவு வந்து தட்டும் போதே வெடிப்பு விடும். அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு, பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து அதில் ஊற்றி கரெக்டாக பிசைஞ்சு அதுக்கப்புறம் தட்டி போட்டிங்கன்னா தான் நல்லா சூப்பராக பஃப்னு அழகாக அதிரசம் வந்து வரும். இன்னொன்று என்னென்னா, நம்மளோட அதிரசம் வந்து ரொம்ப பெருசாக வராது. ஏன்னா நம்ம அதில் வந்து சோடாப்பு ஆட் பண்ணுறதே கிடையாது, நிறமூட்டிகள் ஆட் பண்ணுறது கிடையாது. அதுக்கும் அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக பதப்படுத்திகளும் சேர்க்கறது கிடையாது. நம்ம ஒரு 20 நாள் 25 நாள் வச்சுக்கலாம். மழை நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள்ன்றதே ரொம்ப அதிகம் தான். அழகாக நம்ம செஞ்சு வச்சுட்டு உருண்டை பிடிச்சி தட்டி போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாகா வச்சுக்கிட்டோம்னா 3 நாளைக்கு ஒருக்க கூட அப்பப்போ தட்டி போட்டு எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் உங்களுக்கு மிளகு சம்பா அரிசி அதிரசம் வேணும், இல்லை இந்த அரிசியில் எனக்கு அதிரசம் செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் அந்த பாரம்பரிய அரிசியில் நாங்கள் அதிரசம் செஞ்சு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அதிரசம் பாவுக்கின்ற அந்த பதம் வந்து தெரிய மாட்டேங்குது, குழம்பிடுது. ரொம்ப முருகிருச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். சரியான கன்சிஸ்டன்சி இல்லை, கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி உடஞ்சு போயிடும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரியாக அந்த பதத்தில் பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக நல்லா வரும். நம்ம யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அதிரச மாவு ரெடி பண்ணி அனுப்பி விட்டுரும், ரெடிமேட். அது மாதிரி நம்ம மாவு வந்து கெட்டு போகாது. கண்டிப்பாக தாராளமாக நான் அனுப்பிச்சு 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். யாருக்கெல்லாம் வேணுமோ என்னை தொடர்பு கொண்டு பேசுங்க. இப்படிக்கு ஆலமரத்துக்கடை வாகை. நன்றி.